சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? நேத்து ராத்திரி ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. என் மனசுல திடீர்னு ஏதோ ஒரு பயம். என்ன பயம்? இப்ப நடக்கிற கல்யாணம் நந்தகுமார பிடிக்கிறதுக்காகத்தானே நம்ம எல்லாரும் நடிக்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எங்க சர்வேஷும் கழுத்துல தாலி கட்டிடுவாருன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் ராதிகா. நடக்க போறதும் அதானே. அந்த நினைப்பு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தூக்கமே வரல. நான் உடனே சர்வேஷ்க்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன். நீ சொல்லிட்டா எனக்கும் சர்வேஷ்க்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்துடுவா முடியும்? சர்வேஷ் என் மனசுக்கு ஆறுதலா பேசினாரு. அப்படிலாம் நடக்காது ஜோதிகா, நான் உன் புருஷன். எனக்கு தெரியாம எப்படி இது நடக்கும்? இந்த ஜென்மத்துல உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் அப்படி நினைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியா தூங்கினேன். ஆனா நான் இன்னும் நிம்மதியா தூங்கல ஜோதிகா. சர்வேஷ் என் கழுத்துல தாலி கட்டினாதான் எனக்கு தூக்கமே வரும். ராதிகா, என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நீ ஃப்ரெண்டுன்றதுனால வெளிப்படையா பேசிட்டேன். அதனால நீ என்ன தப்பா நினைக்கல. என் வாழ்க்கை தப்பாயிடக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராதிகா. நீ எனக்காக செய்யற இந்த தியாகத்துக்காக உன்னை கட்டி அணைச்சி பாராட்டணும் போல இருக்கு. எந்த பொண்ணுமே செய்ய துணியாத காரியத்தை நீ எனக்காக செய்யற. இது நாடக கல்யாணமா இருந்தாலும் என் புருஷன் சர்வேஷ் உன் கழுத்துல தாலி கட்ட வர அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ எனக்காக நடிக்க ஒத்துக்கிட்டியேடி. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உன்னை பொறுத்த வரைக்கும் இது நாடகம் ஜோதிகா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் சர்வேஷ்க்கும் நடக்க போகிற நிஜ கல்யாணம் இது யாராலையும் தடுக்க முடியாது. உன் எதிர்காலத்தையும் வாழ்க்கையும் பத்தி கூட கவலைப்படாம நீ இந்த நாடக கல்யாணத்துல நடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்க. ரொம்ப நன்றி ராதிகா. என் வாழ்க்கை மேல உனக்கு இருக்கிற அக்கறை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி ஜோதிகா. அதுக்காக என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நந்தகுமார பிடிக்கிறதுக்காகத்தான் நீ நடிக்க போற. அதுக்கப்புறம் எல்லாமே நாடகம்னு தெரிஞ்சிடும் ராதிகா. நானும் சர்வேஷ்க்கு மனைவியாக போறேன். அவர் கையால தாலியும் கட்டிக்க போறேன். பொறுத்திருந்து பார், நீ தெரிஞ்சுப்ப ஜோதிகா. தெரிஞ்சோ தெரியாமலோ சர்வேஷ் மெமரி லாஸ்ல இருக்கும்போது நீயும் மனசுல அவரை நினைச்சிருக்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடி. சர்வேஷ் மட்டும் எனக்கு புருஷனா இல்லைன்னு வச்சுக்கோயேன், நானே முன்ன நின்னு உனக்கும் சர்வேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இப்பவும் அதான் நடக்க போகுது ஜோதிகா. உனக்காக நான் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாது. நந்தகுமார் என் கூட தானே கார்ல மண்டபத்துக்கு வரேன்னு சொன்னா, திடீர்னு என்னன்னா என்ன தனியா போடான்னு வராம இருந்துட்டா. என்ன விவகாரமா இருக்கும்? ஏய், ஒருவேளை நான் மெமரிக்கு என்னானது அவன் கண்டுபிடிச்சிட்டானா? இல்ல நாங்கெல்லாம் சேர்ந்து கல்யாண மண்டபத்துல அவனை பிடிக்கிற பிளான தெரிஞ்சுக்கிட்டானா? ஐயோ, அவன் மண்டபத்துக்கு வந்தா தானே பிடிக்க முடியும். என்ன பண்ணலாம்? எப்படியும் இந்த வழியா தான் அந்த பல்ராம் நாயுடு கல்யாண மண்டபத்துக்கு போயாகணும். அவனை போக விட்டா என்னை பத்தி எல்லா கதையும் கல்யாண மண்டபத்துல சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவான். நம்ம தோத்து போயிடுவோமே. அவன் வரட்டும்.
அவன் கதையை முடிச்சிட்டு தான் நம்ம கல்யாண மண்டபத்துக்கே போவோம். ஒண்ணு பண்ணலாம். முதல்ல அவனுக்கு போனை போட்டு அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்துல இவன் வேற. பர்வேஷ், சொல்லுடா தம்பி. நான் உன் தம்பி இல்லடா, ஜோதிகா புருஷ சர்வேஷ். சொல்லுடா தம்பி. என்ன போன் பண்ணிட்டு சைலண்டா இருக்க? அண்ணா, அது ஒண்ணு இல்லண்ணே. என்ன மட்டும் தனியா கல்யாண மண்டபத்துக்கு போக சொல்லிட்டு நீ எங்கண்ணா இருக்க? தனியா போன கல்யாண மண்டபத்துல பொண்ணு வீட்டுல என்ன நினைப்பாங்க? அட போன, நீ செய்யறது எதுவும் சரியில்லை. தம்பி, ஏன்டா கோச்சுக்கிற? அண்ணன் எங்கடா போட போறான்? அண்ணா சரிண்ணே, நீ எங்க இருக்கன்னு சொல்லு. கார் எடுத்துக்கிட்டு உடனே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். தம்பி, நீ என்ன பத்தி கவலைப்படாத. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ மண்டபத்துக்கு போயிடு. அண்ணா, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். நீ சொன்ன மாதிரி நான் மண்டபத்துக்கு போறேன். ஆனா நீ நேர்ல வந்தாதான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். இல்லனா நான் மணவரையில இருந்து எழுந்து நான் பாட்டி கிளம்பி போயிட்டே இருந்துருவேன். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதடா. இந்த பார், அடம் பிடிக்காதடா. அடம் பிடிச்சா ராதிகா உனக்கு கிடைக்க மாட்டா, மிஸ் ஆயிடுவா. இங்க பாருண்ணே, எனக்கு நீதானே முக்கியம். உன்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு யாரும் முக்கியம் இல்லைண்ணே. டேய் தம்பி, ஏன்டா அடம் பிடிக்கிற? இங்க பாருண்ணே, நீ இல்லாத ஒரு கல்யாணம் எனக்கு தேவையே இல்லைண்ணே. எனக்கு அந்த ராதிகாவை தேவையில்லைண்ணே. நம்ம இவனுக்கு ஆப்பு வைக்க போறது தெரியாம நம்மள என்னவோ கூட பிறந்தான்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான். நீங்க வந்த பிறகுதான் நான் ராதிகா கழுத்துல தாலி கட்டுவேன். சரிடா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். கரெக்டா முகூர்த்த நேரத்துல நாங்க இருப்பேன். அண்ணே, உன் கையால நீ தாலி எடுத்து கொடுத்தாதான் நான் ராதிகா கழுத்துலயே தாலி கட்டுவேனே. சரிடா தம்பி, நீ எதிர்பார்க்கிற மாதிரி என் கையால தாலி எடுத்து கொடுக்குறேன். நீ ராதிகா கழுத்துல தாலி கட்டுற, போதுமா? ஓகேண்ணே, வச்சுட்டுமா? டேய் நந்தகுமார், நீ என்ன பர்வேஷன் நினைச்சா பேசிக்கிட்டு இருக்க. நான் பர்வேஷ் இல்லடா, சர்வேஷ். ஏய், நீ மண்டபத்துக்கு வந்த உடனே உன்னை பிடிக்கிறதுக்கு எல்லா திட்டமும் நாங்க போட்டு வச்சிருக்கோம்டா. வாடா 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 வாடா, இன்னையோட உன் கதை முடிஞ்சுதுடா. உங்களை தாங்க நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். ஜட்ஜ் வந்துட்டாரு. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. என் மச்சனோட உயிர் உங்க கையில தாயா இருக்கு. அந்த பாவி நந்தகுமார் கண்டிப்பா இங்க வருவான். அவனை புடிச்சு உங்ககிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம். என் மச்சனை எப்படியாவது தூக்குல இருந்து காப்பாத்திடுங்க ஐயா. நந்தகுமார் உண்மையிலேயே உயிரோட இருக்காங்கிறது என் கண் முன்னால தெரிஞ்சா நீதிபதியான நானே சாட்சியா நின்னு உன் புருஷனுக்கு விடுதலை வாங்கி தர ஏற்பாடு பண்றேம்மா. சொல்லுங்க. சிசிடிவி செட்டப்லாம் பிக்ஸ் பண்ணி ரெடியா இருக்கு மேடம். சரி, உள்ள போலாம் சார். பூமிகா, நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. நந்தகுமாரை எப்படியும் பிடிச்சிடலாம். மதனும் விடுதலை ஆயிடுவாரு. அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. நீ தைரியமா இரு. சரிக்கா. நான் ஜட்ஜை உள்ள கூட்டிட்டு போறேன். வாங்க சார். எல்லா கேமராஸும் சரியா ஒர்க் பண்ணுதா மேடம்? இங்க செட் பண்ணிருக்க கேமரா எல்லாமே பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது மேடம். இங்க நடக்கிற ஒரு விஷயமும் நல்லா தெளிவா பதிவாகுது மேடம். வெரி குட். கலெக்டர் அம்மா, நந்தகுமார் உண்மையிலேயே கல்யாண மண்டபத்துக்கு வருவான்னு எதிர்பார்க்கறீங்களா? ஒருவேளை உங்க திட்டம் தெரிஞ்சு அவன் வராம இருந்துட்டா? இல்லைங்க, நந்தகுமாரை மண்டபத்துக்கு வர வைக்கிறதுக்கு நான் வேற ஐடியாஸ் வச்சிருக்கேன். அதை செயல்படுத்த ஆரம்பிச்ச உடனே அவன் கண்டிப்பா மண்டபத்துக்கு வந்துடுவான். அவன் உயிரோட தான் இருக்காங்கிறத அப்ப நீங்க இந்த மானிட்டர் மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
உடனே நீங்க மதன் உயிரை காப்பாத்த துரிதமான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஷூர், கண்டிப்பா நான் செய்யறேன். ரொம்ப நன்றி சார். உட்காருங்க. ஓகே. இந்த பல்ராம் நாயுடு என்ன இந்த பக்கமா தானே வரணும். எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியலையே. வருவானா வரமாட்டானா? இல்ல, வருவான். என்ன போட்டு கொடுக்கறதுக்கு நிச்சயம் வருவான். அவன் வந்தானா விடக்கூடாது. சல்லடை போட்டு தேடியும் கண்டுபிடிக்க முடியல. எங்க போயிருப்பான்? ஹலோ மேடம், நான் பல்ராம் நாயுடு பேசுறேன். என்ன நாயுடு? அந்த நந்தகுமார் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அவனை பாத்தீங்களா? பிடிச்சிட்டீங்களா? மேடம், நான் நந்தகுமார் கண்ணில் பட்டு என்னை கொன்னே போட்டுருவான். அவனுக்கு பயந்து போய் நான் ஒரு இடத்துல பதுங்கியிருக்கேன் மேடம். நீங்க ஒன்னும் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காதீங்க. நீங்களே அவன் முன்னாடி போய் அவன் கையில சிக்கிடுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? நான் வழியே போய் அவன்கிட்ட மாட்டிக்கிறதா? ஐயோ மேடம், வேணாம் மேடம், என்னை அடிச்சே கொன்றுவான் மேடம் அவன். ஏன் பயப்படுறீங்க நாயுடு? உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. அதை நான் கவனிச்சுக்கிறேன். இப்ப நான் சொல்றது நீங்க கேளுங்க. அந்த நந்தகுமார கல்யாண மண்டபத்துக்கு வர வைக்கிறதுக்காக உங்களை வச்சுதான் ஒரு நாடகம் ஆட போறேன். சொல்லுங்க மேடம். சரி மேடம். சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாயுடு. நந்தகுமாரை நீங்க பார்க்காதது மாதிரியும் அதே சமயத்துல அவன் கண்ணில் படுற மாதிரியும் ரொம்ப தைரியமா அவன் முன்னாடி நடமாடுங்க. அப்பதான் அவன் உங்களை பிடிப்பான். சரிங்க மேடம், நீங்க சொல்றபடியே செய்யறேன் மேடம். எப்படியாவது அந்த படுவாய் பையன் உங்ககிட்ட மாட்டணும். அப்பதான் நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு பரிகாரம் கிடைக்கும் மேடம். சரி, நான் சொன்னபடியே செய்யுங்க. சரி மேடம். டேய் பல்ராம் நாயுடு, உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. வாடா வாடா. டேய் குடுமிக்கார பையலே, அர்ச்சனா மேடம் சொன்ன நாடகத்தை இப்ப நடத்த போறேன்டா. அக்கா, பல்ராம் நாயுடு தான் ஃபோன் பண்றாரு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுங்க. சரிக்கா. ஹலோ நாயுடு, சொல்லுங்க. நான் பல்ராம் நாயுடு பேசுறேன். பல்ராம் நாயுடு? கார்த்திகா. என்னடா ஒரே அமுக்க முக்கிற. கார்த்திகா, கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி நடக்குது? இங்க நடக்க போற கல்யாணமே ஒரு நாடகம் தானே. அந்த நந்தகுமாரை பிடிக்கிறதுக்காக அர்ச்சனா அக்கா ஜட்ஜோட வந்திருக்காங்க. நந்தகுமார் மண்டபத்துக்கு வந்ததும் அவன் போட்ட நாடகம்லாம் வெளிச்சத்துக்கு வந்துரும். அப்படியா? அர்ச்சனா மேடம் ஜட்ஜோட வந்திருக்காங்களா? அப்போ நந்துவை பிடிக்க பெரிய வலை விரிச்சிட்டாங்க. தப்பவே முடியாது போல இருக்கே. ஆமாண்ணே, மதன் டாக்டரை நாம தூக்குல இருந்து காப்பாத்துறதுக்கு அர்ச்சனா அக்கா போட்டு கொடுத்த திட்டம் சூப்பர். கல்யாண மண்டபத்துக்கு நந்தகுமார் வரதா போறான். அர்ச்சனா அக்கா அவனை பிடிக்கதான் போறாங்க. அது மட்டும் இல்ல, சர்வேஷ்க்கு இப்போ மெமரி லாஸ் சரியாயிடுச்சு. ஆனா மெமரி லாஸ்ல இருக்கிற மாதிரி நடிச்சு மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படியா? சர்வேஷ்க்கு மெமரி லாஸ் சரியாயிடுச்சா? நீங்க சொன்ன மாதிரி நான் மண்டபத்துக்கு போறேன். ஆனா நீ நேர்ல வந்தாதான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். அத நந்தகுமாருக்கு தெரியாம மறைச்சிக்கிட்டு இருக்காரா? இங்க பாருங்க, எனக்கு நீதானே முக்கியம். உன்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு யாரும் முக்கியம் இல்லைண்ணா. ரொம்ப சூப்பர்மா. அந்த குடுமிக்கார பையன் இது தெரியாம வசமா வந்து மாட்டிக்க போறான். நானாடா மாட்ட போறேன். என்ன பண்றேன்னு பாரு.
இன்னொரு விஷயம் சொல்றேன் நாயுடுனே, நந்தகுமாரை பிடிக்கிறதுக்கு பூமிகா, மாலா, ஜோதிகா, மாக்கா, வள்ளின்னு ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்காங்கண்ணே. ஓஹோ, பூமிகா ஜோதிகான்னு மொத்த குடும்பமும் வந்துட்டாங்களா? மாக்கா வள்ளி கூட வந்திருக்காங்களா? சபாஷ் சபாஷ். அப்ப அந்த நந்தகுமார் பிடிபடுற கண்கொள்ளா காட்சியை பார்க்க நான் மண்டபத்துக்கு உடனே வரேன். சீக்கிரம் வந்துருங்கண்ணே, எல்லாரும் இங்கதான் இருக்கோம். டேய் குடுமிக்காரா, நந்தகுமார் மாட்டலடா இன்னைக்கு நீ. யாரா மாட்டா ராஸ்கல்? என்னையடா போட்டு கொடுக்குற அந்த அர்ச்சனை கிட்ட அவனை ஜோதிகா, பூமிகா, அர்ச்சனான்னு எத்தனை பேர் வந்தாலும் நந்தகுமார பிடிக்க முடியாதா? அவனை உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் போடுறா, நம்பிக்கை துரோகி. நல்லா வந்து கவனிச்சுக்கிறீங்க. ஏய் போடா ஓ, உனக்கு ஆப்பு ரெடியா இருக்குது. நல்ல வேலை மயங்கன மாதிரி நடிச்சேன், இல்லைன்னா காட்டு பையன் என்ன கொண்டிருப்பான். தப்பிச்சடா சாமி. ஹலோ, நான் ஜெயில் சூப்பரண்ட் பேசுறேன். பூமிகாவா? ஆமா. மிஸ்ஸஸ் பூமிகா, உங்க புருஷன் மதனை தூக்குல போடுறதுக்கு எல்லா சம்பிரதாயமும் ஏற்பாடு ஆயிடுச்சு. முறைப்படி தூக்குல போட்ட உடனே பாடிய சொந்தக்காரங்க கையில ஒப்படைக்கிறதா எங்க கடமை. அதுக்கு நீங்க வந்து ஒரு கையெழுத்து போடணும், இல்லைன்னா அனாதை பணம்னு பதிவு பண்ணி நாங்களே அடக்கம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ, உன்கிட்ட பண்றாடி வேண்டுதல் எல்லாம் பொய்ய போக போதாமா? உனக்கு கருணையே இல்லையாமா? ஐயோ ஐயோ, என் மச்சான காப்பாத்த யாருமே இல்லையா? அர்ச்சனாக்கா, அர்ச்சனாக்கா, பூமிகா அக்காக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஓடுறாங்க? அர்ச்சனாக்கா, அக்கா, என்னாச்சு பூமிகா? அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஜெயிலர் இப்ப போன் பண்ணி மச்சான தூக்குல போடுறதுக்கான சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு, தண்டனையை நிறைவேற்றி உடலை உங்க கையில ஒப்படைக்கணும்னு வந்து கையெழுத்து போடுங்க, இல்லன்னா அனாதை பணமா அடக்கம் பண்ணிடுவோம்னு சொல்றாங்கக்கா. என்னக்கா பண்றது இப்போ? அக்கா அழாத, சொன்ன கேளு. அதுக்கு அவசியமே இல்லை. சக்தி மதனை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்த சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கா. நானும் நந்தகுமார மண்டபத்துக்கு வர வச்சு அவனை பிடிக்க போதிய ஏற்பாடுகள் செஞ்சிருக்கேன். விட்டில் பூச்சி விளக்குல வந்து உழற மாதிரி நந்தகுமார் என் காலில் வந்து விழப்போறான். மதன் வெளில வரப்போறான். நீ அழாத. அக்கா, ஏன் கல்யாணத்துல தப்பி ஓடினவ இந்த கல்யாணத்துல மாட்ட போறான். இனிமே அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருவானா? அவன் ஒருத்தன், நாம இத்தனை பேர் இருக்கோம். அவனை விட்டுருவோமா? கவலைப்படாம இருங்கக்கா. அக்கா, கல்யாண மாப்பிள்ள சர்வேஷன் மண்டபத்துக்கு வந்து சேரல. நம்ம போட்டு திட்டால நந்தகுமாருக்கு தெரிஞ்சு ஒருவேளை சர்வேஷ கடத்தி வச்சுக்கிட்டு அவன் வராம போயிட்டானா கடைசி நிமிஷத்துல என் மதன் மச்சான காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என் மதன் மச்சான். மேடம், அக்கா, சர்வேஷ், நந்தகுமார் எங்க? உன் கூட வரல? சொல்லு சர்வேஷ். நீங்க சொன்ன மாதிரி நான் பர்வேஷ் மாதிரி நந்தகுமார் கிட்ட நடிச்சேன்.
எப்படியாவது நைஸா மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நந்தகுமார் எனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, நீ முதல்ல போ, நான் பின்னாடியே உன் கூட வந்துறேன்னு சொன்னா. எனக்கு அதுக்கப்புறம் மனசு கேட்கல. நான் அவனுக்கு போன் பண்ணி 2 பேரும் ஒன்னா போனாதான் மரியாதையா இருக்கும்னு வான்னு கூப்பிட்டேன். அது மட்டும் இல்ல அண்ணே, உன் கையால தாலி எடுத்து கொடுத்தாதான் நான் ராதிகா கழுத்துல தாலி கட்டுவேன்னு அவனுக்கு நெருக்கடி கொடுத்தேன். அதுக்கு அவன் கண்டிப்பா என் கையால தாலி எடுத்து கொடுத்துதான் உனக்கும் ராதிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன், தைரியமா நீ போடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மேடம், அதான் நான் வந்துட்டேன். நந்தகுமாரை மண்டபத்துக்கு வர வைக்க நானும் பல்ராம் நாயுடு ஒரு வலை விரிச்சிருக்கோம். அதில் நந்தகுமார் வசமா மாட்டிட்டு இருக்கான். அவன் கல்யாண மண்டபத்தை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான்னு நாயுடு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நீயும் நந்தகுமாருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் மண்டபத்துக்கு வா, முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு நெருக்கடி கொடு. சரிங்க மேடம், உடனே ஃபோன் பண்றேன். டேய், நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இந்த அண்ணன் என்ன பண்ண போறான்னு உனக்கு மட்டும் இல்ல, அந்த அர்ச்சனா கூட தெரியாது. தம்பி பர்வேஷ், சில்லற பிரச்சனையோடு இருந்த இந்தியாவில் சில்லறையே பிரச்சனையாக மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமானது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளோ வச்சாலும் தாங்குவோம்.